வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது உங்கள் கௌதம் எக்ஸ்ப்ளோர். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அது என்னென்னா, ஒரு சிம்பிள் ஈஸி டிஷ். பிரெட் ஆம்லெட் கிடையாது, பிரெட் டோஸ்ட்டும் கிடையாது. ரெண்டுக்கும் நடுவில் மிஸ்டர் தீனாஸ் கிச்சன் அப்படின்ற யூடியூப் சேனலை பார்த்து இன்றைக்கி ஒரு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது டேஸ்ட்டு. அதாவது பிரெட் ஆம்லெட்டும் கிடையாது, பிரெட்டு டோஸ்ட்டும் கிடையாது. ரெண்டுக்கும் நடுவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஸ்பைசியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருது அப்படின்ட்டு. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ. கமான், லெட்ஸ் கோ. மசாலா ப்ரெட்டுக்கு 5 சால்டட் ப்ரெட்டு ஸ்வீட் இல்லாமல் வாங்கிக்கோங்க. முட்டை 3, உங்களுக்கு வேணால் ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா கூட போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கூடவே வந்து பால் 120 மில்லி, காய்ச்சாத பால். அது கூடவே வந்து வெங்காயம், சின்ன அளவு வெங்காயம் ஒன்று. அப்புறம் பச்சை மிளகாய் 2 மீடியம் சைஸில் அது சொன்னாங்க. அது கூடவே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 பிஞ்சு, உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, மிளகாய் 1 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தலை சிறிதளவு, பட்டர் 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து குக்கிங்காக யூஸ் பண்ணுறதுக்காக பட்டர். ஃபஸ்ட் நம்ம முட்டை 3 உடச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 3 முட்டையும் உங்களுக்கு முட்டை அதிகமாக வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா முட்டையை நீங்கள் ஆட் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை கூடவே பார்த்தீங்கன்னா 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எப்படி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து பச்சை மிளகா 2 நல்லா சின்னதாக நறுக்குனது, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, அது கூடவே வந்து தேவையான அளவு கொத்தமல்லி தலையை போட்டு, இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 120 மில்லி பாலை ஆட் பண்ணி நல்லா கலக்கி, நல்லா இந்த மசாலாலாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நல்ல எங்கேயுமே கேப் இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த முட்டை மசாலா கிரேவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெட்டை வந்து ஒரே ஒரு டைம் நல்லா டிப் பண்ணி எடுத்து போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து 2 டைம் டிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டை பிரெட் ஆம்லெட் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து ஒரு சிங்கிள் இதில் டைம்லேயே வந்து அதை ஓரளவு டிப் பண்ணி அதை அப்படியே எடுத்து தவாவில் வச்சு ப்ரெட்டை வந்து டோஸ்டிங் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரெட் ஆம்லெட்டுக்கான டெக்ஸ்சரும் வராது, பிரெட் டோஸ்ட் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பைசி டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டான மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த டிஷ் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 சிம்பிளான டிஷ். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக இருக்கட்டுமே ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம். ரொம்பவும் கஷ்டமான டிஷ்லாம் போட வேணாம், டக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கட்டுமேனு இது போட்டிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பைசியான ஒரு ப்ரெட்டு, இதுக்கு மசாலா பிரெட், ஒரு ஸ்பைசியான மசாலா பிரெட் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் தீனாஸ் கிச்சன். அவங்களுக்கு தான் கிரெடிட்ஸ்லாம் சேரும். அவங்களோட யூடியூப் பார்த்து அதை நம்ம பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி இன்னொரு நல்ல வீடியோ உங்களாத்தையும் மறுபடியும் மீட் பண்ண வரேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். யாருமே கமெண்ட்ஸ் சொல்ல மாட்டேறீங்க. அவ்வளோ நல்லா இருக்கா இல்லை அவ்வளோ மோசமாக இருக்கா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கமெண்ட்ஸ் சொன்னால் தான் நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.